நாங்க இறக்குற கல்ல குடிச்சு எல்லாரும் செத்து போறாங்கம்மா. இவ்வளவு நாள் என் ஞாபகம் வரலையா உனக்கு? நீங்களே இப்படி கோச்சுக்கிட்டா எப்படிமா? அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. முதல்ல கல்லு குடிச்சவங்களுக்கு எதுவும் ஆகலையா? ஆமாம்மா. அடுத்து குடிச்சவனுங்க செத்தானுங்களா? ஆமாம்மா. அந்த மரம் விஷமாயிடுச்சு. விஷமா? ஆமா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? ராஜாண்ணனோட பனைமரத்து வேர்ல பாம்புங்க நிறைஞ்சிருக்கு. பாம்புங்களா? பாம்பு வேர்ல கடிச்ச விஷம் கல்லுக்கு வந்து சேர்ந்திருக்கு. முதல்ல மரத்துல இருந்து கல் எடுக்க போது விஷம் வந்திருக்காது. ஆனா பாம்பு எப்ப வேர்ல கடிச்சதோ அதோட அந்த மரம் பூரா விஷமாயிடுச்சு. அதனாலதான் கல்லு குடிச்சவெல்லாம் செத்து போயிட்டான். இப்ப நாங்க என்னமா பண்றது? அந்த மரத்தை கண்டுபிடிச்சு வெட்டி போடுங்க. போங்க, சீக்கிரமா போங்க. சரி போலாங்க, வரமா. நீயா? உட்காரு. இந்தாங்கக்கா சீட்டு பணம். என்னாச்சு இந்த மாசம் லேட்டா தர? அது வேற ஒண்ணும் இல்லக்கா. என்னன்னா ஊர்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி அதை விடுங்கக்கா. அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? என்னத்த சொல்றது, இவருக்கு என்ன வியாதினே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதையும்க்கா எவ்வளோ வைத்தியம் பார்த்துட்டோம், எவ்வளோ மருந்து கொடுத்தோம். ஆனா இவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அக்கா, பேய்களோட சேட்டைனால கூட இப்படி நடக்கலாம். ஒரு தடவை திஷ்டி கழிச்சு பாருங்க, சரியாயிடும். ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கக்கா. ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா 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 எழுந்துருமா? அம்மா அம்மா அம்மா. வானில் அந்த சந்திரன்தான் தனிமையாச்சே, என்னை பெற்ற தாயும் இன்று தொலைவில் போச்சே. பிரம்மதேவனே, தாயின் அன்புதான் மண்மறைந்ததே. எனக்கு நான் இன்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். எனக்கு நான் இன்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். நடப்பது என்னவென்று புரியவும் இல்லை, நெஞ்சுக்குள்ளே வேதனை
சொல்ல மொழி இல்லை, அன்னை மட்டும்தான் எந்தன் சொந்தமே. கண்ணீர் மட்டும்தான் இனி மிச்சமே. தலையெழுத்தை மாற்றியமைக்க பிரம்மனிடம் நான் கோருகின்றேனே. எனக்கு நான் இன்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். எனக்கு நான் இன்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். ஒரு காக்கா கூட ஏன் வரலன்னு தெரியலையே. எப்படி வரும்? ஒழுங்கா வாழ்ந்திருந்தா காக்கா தேடி வந்திருக்கோம். செஞ்ச பாவம் விடுமா என்ன? யாருக்கு தெரியாம என்ன பாவம் பண்ணாலும் காக்கா வந்து சாப்பாதான் இந்த மாதிரிலாம் ஆகுது. சாப்பிடுமா அம்மா? சாப்பிடு. யாருக்கும் சொல்லவில்லை நீங்களும் என் சாப்பிடுங்க. கதையை நாளும் அனுபவித்தேன் சித்திரவதையை. குலவிளக்கே அணைந்ததடா சோகக்கடலில் விழுந்தேனடா. தலையெழுத்தை மாற்றியமைக்க பிரம்மனிடம் நான் கோருகின்றேனே. எனக்கு நான் இன்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். எனக்கு நான் இன்றி துணையில்லை வேறாரும், பாலைவனத்தில் தான் கடுமையான என் பயணம். அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சிவா. உண்மையிலே அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சு? அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அம்மா அப்பாக்கு திருஷ்டி எடுத்து திருஷ்டி கழிக்க வீட்டை விட்டு வெளியே போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வீட்டு வாசல்ல விழுந்து கிடந்தாங்க. நான் வந்து பார்த்தப்போ அம்மா செத்து கிடந்தாங்க சிவா. அப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. நிறைய தடவை நான் உனக்கு போன் பண்ணேன் சிவா, ஆனா நீ கிடைக்கவே இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு சிவா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப தப்பு தப்பா பேசினாங்க. காரியம் செஞ்சு பிண்ட வச்சப்போ ஒரு காக்கா கூட தொடல. எல்லாரும் அம்மா காசிங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேரு எல்லாரையும் ஏமாத்தி உங்க அம்மா பணத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்லி அழ நீ கூட பக்கத்துல இல்ல சிவா. ஊர்க்காரங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க. என்னால எதையும் தாங்கிக்க முடியல சிவா. எம்எல்ஏ பையன், டாக்டர், பெரிய குடும்பம் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. நிஜமா சொல்லு, ஊர்க்காரங்க சொல்ற மாதிரியே என்ன கை விட்டுடுவியா சிவா? பைத்திய மாதிரி பேசாத. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு வானத்துல நிலா இருக்காதுங்கிறதுக்காக இந்த உலகம் எப்பவுமே இருட்டில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. காதலுங்கிறது எப்பவும் ஒருத்தர்கிட்ட தான் வரும், அது பல பேர்கிட்ட இருந்து வரதில்ல. நீனா
எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி, அதை விட நானா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா, என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும், என் உயிரே போனாலும் நீ எப்போ என் மனசுக்குள்ளதான் இருப்ப சிவா. அப்பாவை நல்லா பார்த்துக்கோம்மா. பணத்தை என் தலகாணையில தான் வச்சிருக்கேம்மா. அதை எல்லாருக்கும். அம்மா 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 அம்மா. என்னாச்சு? பிரியா பிரியா, பிரியா என்னாச்சு? பிரியா, என்ன நடந்துச்சு? சிவா சிவா, நான் அம்மாவை பார்த்தேன். ஆனா அம்மா இங்க வந்தாங்க. என் கண்ணால பார்த்தேன். பிரியா, இங்க பாரு. இந்தாம்மா, இந்த தண்ணி குடிமா. என்கிட்ட கொடுங்க. குடி. முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. ஏதாவது கனவு கண்டிருப்ப. பயப்படாத. பிரியா, பிரியா, பிரியா. அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா அம்மா இங்க வந்தாங்க. எழுந்திருங்கப்பா. அப்பா, சத்தியமா சொல்றேன் சிவா, நான் பார்த்தேன். என்னம்மா சொல்ற? நான் நிஜமாவே அம்மாவை பார்த்தேன். அம்மாவை நான் சொன்னா எப்படிம்மா? நம்புங்க. அப்பா எழுந்திருங்க. அப்பா என்ன சொல்ற எழுந்திருங்க. நீ? அப்பா எழுந்திருங்க. அழாதம்மா, எழுந்திருங்கப்பா. சொன்ன கேளுமா. பிரியா எழுந்துருமா. எழுந்திருங்கப்பா. வா, அழாத வா. பிரியா, ஒண்ணும் இல்ல. உங்க உடம்பு தளர்ந்து போயிருக்கின்ற விஷயம்தான் எனக்கு தெரியுமே தவிர, உங்க மனசு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கின்ற விஷயம் ஒரு டாக்டரா இருந்தோம் நான் மறந்து போயிட்டேன் மாமா. உங்க முன்னாடி நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. அத்தை இருந்திருந்தா இந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். ஆனா இதை நான் உங்ககிட்டயே சொல்லலாங்கிற நம்பிக்கைய நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க மாமா. பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நான் பிரியாவை நல்லபடியா பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன். வணக்கம் மாமா. வணக்கம்மா. எப்ப வந்தீங்க மாமா? இதோ இப்பதாம்மா வந்தேன். என்ன விஷயம் மாமா? அதாம்மா, அம்மா பணம் தரேன்னு சொன்னாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். வர 21ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். அந்த பணத்தை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன். கல்யாண வேலை வேற நிறைய இருக்கு. அம்மா பணத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மாமா. என்னம்மா இது? 4 ரூம் இருக்கிற அந்த வீட்டுல பணம் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றியே. ஒண்ணு வீட்டுல இருக்கும், இல்லைன்னா வேற எங்காவது வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா தேடி பாருமா. பணம் கிடைக்கலனா என் பொண்ணு கல்யாணமே நின்று போயிடும். நான் போயிட்டு நாளைக்கு வரேன்.
ஏதோ சொன்ன, எனக்கு ஞாபகம் வரலையேம்மா. அம்மா எங்க வச்சிருப்பாங்க? பணத்தை என் தலகாணியில தான் வச்சிருக்கேம்மா. அதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருமா.